ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில வந்து 2 நியூவா வந்து ஒரு ஃபார்ம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸ பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இதுல எல்லா அப்டேட்டுமே ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி கீழ என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்டி வெப்சைட்ட வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அதாவது மே 16 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மேனுஃபேக்சர் ஆஃப் பான் மசாலா அண்ட் டொபாக்கோ டாக்ஸ் பேயர். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கான ஒரு இன்டிமேஷன். ஆ பான் மசாலா அண்ட் டொபாக்கோ டாக்ஸ் பேயருக்கு தான் வந்து மெயினான நோட்டிஃபிகேஷன். த கவர்ன்மெண்ட் ஹாஸ் issued a notification to seeking information from taxpayer dealing the goods mentioned in the VIVA notification number 04/2024 Central Tax Date 5/1/2024. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குட்ஸ் எல்லாமே கவர் ஆவுதோ, அவங்களுக்கான 2 ஃபார்ம். அந்த எந்த 2 ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 1 அண்ட் ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 2. இந்த நோட்டிஃபிகேஷன்ல இருக்க குட்ஸ் டீல் பண்றவங்களுக்கு இந்த 2 ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல வந்து என்னன்னா, எந்தெந்த மிஷின்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுல எவ்வளோ அவுட்புட்ஸ் வந்திருக்கு, இன்புட்ஸ் வந்திருக்குன்றத வந்து மந்த் வைஸ் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ற மாரி இருக்கும் இதுல. அதுல என்ன இன்புட்ஸ் வந்திருக்கு, பிளஸ் அதுலேருந்து என்னென்ன அவுட்புட் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த மிஷினால என்ன யூசேஜ் ஆயிருக்குன்றத இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கறாங்க. இந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 1ன்ற ஃபார்ம்ல வந்து அந்த மிஷினரிஸ் பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க ஷேர் பண்ணணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி இருக்க டாக்ஸ் பேயர் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்து அவங்க அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் அப் பண்ணணும். அதேமாரி இந்த இன்கேஸ் ஏதாச்சும் நியூ மிஷின் ஆட் பண்ணாலும், அதில எவ்வளோ பேக்கிங் அண்ட் கண்டெய்னர்ஸ் எவ்வளோ பண்ண முடியும், அந்த மிஷினோட எவ்வளோ கரண்ட் இழுக்குது, அந்த யூனிட் வரைக்கும் அதில வந்து எஸ்ஆர்எம் 1ன்ற ஃபார்ம்ல வந்து சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான எவ்வளோ அந்த மிஷின் புரொடக்ஷன் பண்ணியிருக்கு. அத வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். வித்தின் எவ்ரி மந்த் 10த்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 2ன்ற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். அதே மாரி இன்கேஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு நியூ மிஷின்ஸ் அந்த மாரி ஏதாச்சும் வாங்குறாங்க அப்படின்றபோது, சர்டிஃபைட் இன்ஜினியர் கிட்ட வந்து அவங்க சர்டிஃபை பண்ணணும். இந்த மாரி நியூ மிஷின் வாங்கியிருக்கேன். இது வந்து இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து இந்த எஸ்ஆர்எம் 3ன்ற ஃபார்ம் வந்து அவங்க ஃபைல் பண்ணணும். இப்ப இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குட்ஸ் வந்து கவர் ஆகுதுன்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்தந்த ஹெட்ல வந்து எல்லாமே வந்து கவர் ஆகுது. அதாவது சாப்டர் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா, 2106 அதாவது 21 போட்டாலே உங்களுக்கு பான் மசாலா சொல்லி வந்துரும். இந்தந்த குட்ஸ் எல்லாமே நீங்க இன்கேஸ் ஏதோ மேனுஃபேக்சர் ஏதோ ஒண்ணு பண்றீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து இனிமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 1 அண்ட் 2, 3 இந்த ஃபார்ம்ஸ் வந்து கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணணும். ஆ நீங்க ஆல்ரெடி இருக்க கஸ்டமரா இருந்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 1ன்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸ்க்குள்ள பண்ணணும். இன்கேஸ் நியூவா வந்து நீங்க வரீங்க அப்படின்றபோது, நியூவா இனிமேட்ல மேனுஃபேக்சர் பண்ண போறீங்க இந்த குட்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் 2 இந்த ஃபார்ம் வந்து வித்தின் 7 டேஸ் சம்திங்குள்ள வந்து நீங்க ஃபைல் பண்ற மாரி இருக்கும். அதே மாரி ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 2 இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த் 10 அதாவது இப்ப வருதுன்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் இப்ப மே மந்த்ல ஜூன் 10க்குள்ள வந்து நீங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து எங்க அவைலபிளா இருக்கும் அப்படின்றத நான் இன்னைக்கு ஷோ பண்றேன். அப்படியே வந்து ஜிஎஸ்டி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்க அப்டேட் கிடையாது. யாரெல்லாம் அந்த குட்ஸ் டீல் பண்றாங்களோ, அவங்களுக்கான அப்டேட் மட்டும் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் அதுல வந்து ரிட்டர்ன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இங்க எஸ்ஆர்எம் ஃபார்ம்ஸ் ஃபார் பான் மசாலா அண்ட் டொபாக்கோ இவங்க பண்றவங்களுக்கு மட்டும் தான் இது. அதர் தென் இது யாருக்குமே வந்து அப்ளிகபிள் கிடையாது. இதுல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இன்கேஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இந்த ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்நேரத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கும்.
லோட் ஆகுது. ஐ திங்க் இவங்க மேனுஃபேக்சர் இல்லைன்றனால இவங்களுக்கு மோஸ்ட்லி வராதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இவங்களுக்கு. இன்கேஸ் ஆனால் இது வந்து யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க பான் மசாலா அண்ட் டொபாக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுறவங்க மட்டும் தான் இதில் வந்து ஃபைல் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சேல்ஸ் இருக்குது, சர்ச். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் 1 தான் இப்போதைக்கு வந்திருக்கு, 2 இன்னும் வரல நமக்கு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸு வந்து இப்போ கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் 6, 6A, 7, 8, 9, 10. டேபிள் 6ல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆஃப் மிஷினரிஸ். இந்த மிஷினரிஸோட டீட்டெயிலாக இருக்க கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணோம். எக்ஸிஸ்டிங் மிஷினரிஸுக்கு போடணும். அது நியூவாக ஏதாச்சும் ஒரு மிஷினரி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் இந்த மிஷினரிஸ் வந்து உங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரியில் ஆட் பண்ணுறீங்கன்னா அந்த மிஷினை வந்து நீங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் நீங்கள் வந்து பண்ணணும். இது அமெண்ட்மெண்ட். அந்த மிஷினரிஸில் ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற போது அதை ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இது டீட்டெயில் ஆஃப் இன்டிமேஷன் ஆஃப் த மிஷினரி ஃபர்னிஷிங் டு அதர் டிபார்ட்மெண்ட். இதை வந்து டீட்டெயிலான இந்த வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்ம் ஜிஎஸ்டி எஸ்ஆர்எம் 1ன்ற ஃபார்ம் மட்டும் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 2 இதை வந்து டீட்டெயிலாக வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம போடலாம். இதேமாரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதிலே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.